ஆன்மீக மையன்பர்களே, திருவானைக்காவலிலே அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் எங்களுக்கு குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை தரிசனம் செய்வதற்காக நானும் என்னுடைய தோழி ராணிங்கிற பொண்ணோட 2 பேரும் தரிசனத்துக்கு போயிருந்தோம். போன பிறகு அந்த இது உண்மை சம்பவம், இது கற்பனையோ கதைகளோ அல்ல. திருவானைக்காவலிலே அந்த எம்பெருமான் அமானுஷ்யமாக நடத்திய உண்மை சம்பவத்தை இப்போ நான் எல்லாத்துட்டையும் பகிர்ந்துக்கிறேன். அகிலாண்டேஸ்வரியும் ஜம்புகேஸ்வரரையும் தரிசனம் செய்துவிட்டு அப்படியே கிரிவலம் வர்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கும்போது அந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்தக்கூடிய மேடைக்கு பின்புறமாக எல்லாருமே சில அன்பு சகோதரிகள்லாம் எல்லாம் அப்படியே கும்பலாக உட்காந்துருந்தாங்க. அப்போது என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, நம்மளும் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போகலாம் பள்ளியம்மாள் அப்படின்னாங்க. சரி உட்காந்துட்டு போவோன்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணை பார்த்து உட்காந்துருக்கேன், அந்த பொண்ணு என்னை பார்த்து உட்காந்துருக்கு. எழுத்தாக்கில் உட்காந்துருக்கோம். இப்படி உட்காந்துருக்கு, நாங்கள் பாட்டில் பேசிகிட்டு இருக்கோம். திடீர்னு நான் நினச்சே பார்க்க முடியாத ஒரு பெரிய அதிசயம் அங்கே நடக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு இவ்வளோ பெரிய பைரவர். அந்த பைரவர் எங்கிட்டிருந்து வந்துச்சு என்ன ஒன்றுமே புரியலை. அந்த பைரவர் அங்கேருந்து வந்த உடனேயே கிரிவலம் சுற்றுற மாதிரி என்னை அப்படியே 3 சுற்று அப்படியே சுற்றி வருது. என்னை 3 சுற்று சுற்றிட்டு அப்படியே என் கன்னத்தில் அப்படியே நச்சின்னு முத்தத்தை கொடுத்துட்டு அப்படி டக்குன்னு வடக்கு பார்த்து ஓடுது. ஓடுனோன்னா என்னோட ஃப்ரெண்டெல்லாம் என்ன பண்ணலையுமா ஒன்றுமே புரியல. அங்கேருந்து வந்துச்சு, இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. வந்துச்சு என்னவோ சாமியை சுற்றுற மாதிரி ஒன்றை 3 தடவை சுற்றிச்சு. சுத்தம்னா நச்சுன்னு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அது பாட்டில் போயிருச்சு. அந்த பைரவர் இங்கே வர்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, இதை உடனே பார்க்கலாம் வா, அது எங்கே போயிருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கும்போது கண்ணிமைக்க நேரத்தில் அது எங்கே பறந்துச்சுன்னே தெரில. நாங்களும் ஓடி பார்க்குறோம், அந்த எங்கே மாயமாக மறைஞ்சுன்னு தெரியல. அப்போ எல்லாருமே அந்த இடத்துல இருந்தவங்கெல்லாம் சொன்னாங்க, இது எம்பெருமான் சிவன் நடத்திய ஒரு பெரிய லீலை என்று தான் சொன்னார். உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கிடைச்ச இந்த பேரின்பம், அந்த பாக்கியம் அந்த இறைவனை நம்பி வரக்கூடிய அத்தனை பேருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனதார என்னுடைய குலதெய்வம் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரை மனதார வேண்டிக் கொண்டு இந்த ஆலயத்திற்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றி பாராட்டி, இந்த நிகழ்ச்சி உண்மை சம்பவம், எனக்கு நடத்திய அந்த லீலை உங்களுக்கெல்லாம் நடக்க வேண்டும், அதற்கு அந்த எம்பெருமான் அருள்வாளிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த உண்மை சம்பவத்தை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.